தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரலாம். நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வேத பகுதியை கொண்டு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்களோட பேச விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27வது வசனமும் வாசிக்கலாம். யோவான் 10, 26, 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு செவி கொடுக்கிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து வெளிப்படுத்தின பல விதங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இயேசு நானே வாசல் என்று சொல்லுகிறார். முதலாவது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்பதை குறித்து சொல்லிவிட்டு அடுத்த பகுதியிலே சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற ஒரு உறவைத்தான் இந்த பகுதியிலே சொல்லிவிட்டு இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவனுடைய மகத்துவம் என்ன? தேவனுடைய குணாதிசயங்கள் என்ன? வேதத்தை நீங்கள் புரட்டி படிக்கும் பொழுது பல பெயர்களை நீங்கள் வேதத்திலே படிக்க முடியும். ஆனால் இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அறிந்திருக்கிற தேவன். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அறிந்திருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனிங்கள். அவர் ஒரு மனிதனை அறிந்திருக்கிறார். இங்கே தன்னை மேய்ப்பனாகவும் ஆடுகளை தம்முடைய ஜனங்களாகவும் அவர் விவரித்து சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை சரியாய் அறிந்து கொள்ள முடியாது, சரியாய் புரிந்து கொள்ள முடியாது. பல நேரங்களில் நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அநேக நேரங்களில் வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்துவிட்டு இவர்களுக்கு என்ன, இவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பிரச்சனை, இவர்கள் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள் என்று நம்மை குறித்து நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். வெளிப்புறமான தோற்றம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வருத்தங்கள் வெளியிலே காண்பிக்க நாம் விரும்பவில்லை. அதனால தான் வெளியில சிரிச்ச மாதிரி நடிச்சுக்கிடுறோம், நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாததை போல வாழ்கிறோம். ஆனால் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை அறிந்திருக்கிற தேவன். கைகளை உயர்த்தி ஆமென். நான் உங்களை அறிந்திருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனியுங்கள். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிற நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் என்ன செய்கிறாராம்? அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அறிந்திருக்கிறவர். தேவன் அறிந்திருக்கிற 3 காரியங்களை இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எதை தேவன் அறிந்திருக்கிறார்? இந்த ராத்திரி வேளையில் ஒருவேளை ஏதோ ஒரு அற்புதத்தை தேடி வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நன்மையை தேடி வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, இந்த நன்மை எனக்கு உண்டாகாதா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா, நான் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு வெற்றியாக இருக்காதா என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களை சார்ந்தவர்கள் உங்களை அறியாமல் இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவர்கள் உங்களை அறியாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் உங்களை அறியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை அறியாமல் இருக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அறிந்து அற்புதம் செய்ய போகிறாராம்.
உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அற்புதம் செய்ய போகிறாராம். தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வல்லமையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு வெளிப்பட போகிறது. ஆண்டவர் எதை அறிந்திருக்கிறார்? வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதன் 32ஆம் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15:32ஆம் வசனத்தை படிக்கலாம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை இப்படி அனுப்ப எனக்கு மனதில்லை. இவரை இப்படி அனுப்பினால் இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே. அன்றை கவனியுங்கள். இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இயேசு பல இடங்களில் பல விதங்களில் பிரசங்கித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு சின்ன பட்டணத்தில், இல்லை ஒரு வீட்டுக்குள்ள. ஸ்தோத்திரம். அருமையானவர்கள், ஏதோ அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், 3.5 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியங்கள், எல்லா இடங்களிலும் அவருடைய நாமத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். இங்கே நடக்கிற ஒரு கூட்டம், நமக்கு 3 நாட்கள் கூட்டம் நடக்கிறது. அங்கே 3 நாட்கள் கூட்டம் அல்ல, ஒரே நாள் வந்த கூட்டம் 3 நாட்களாக மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த ஜனங்கள். நீங்கள் வேதத்தில் படித்தால் அற்புதங்களை விட தேவன் தம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறார். வேத வசனத்தை முக்கியப்படுத்த இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்குள்ள அற்புதம் இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள்ள நன்மை இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள்ளே அதிசயமான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இயேசு பல இடங்களில் பிரசங்கித்திருக்கிறார். நம் வேதத்தில் படித்தால் சில இடங்களில் பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கும், சில இடங்களில் உபதேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், பிரசங்கம் என்பது நம்ம கேட்கலாம், நமக்கு இஷ்டமானா நம்ம கடைபிடிக்கிறோம், கேட்கிறோம், நன்றாக இருக்கிறது என்று சொல்லி போய் விடுகிறோம். ஆனால் உபதேசம் என்பது கை கொண்டே ஆக வேண்டும். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். உபதேசம் என்பது கண்டிப்பா கை கொள்ளணும். ஆனால் பல இடங்களில் அவர் உபதேசித்தார் என்றும் சில இடங்களில் அவர் பிரசங்கித்தார் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இங்கே நடந்தது என்ன? பிரசங்கம். இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவருடைய பிரசங்கத்தை கேட்க அவ்வளவு ஆசையாய் வந்திருக்கிறார்கள். காலங்கள் கிடையாது, இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடியும் என்பது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நமக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு, அப்படிதானா? 9 மணி 9:15 குடிப்பணம் 9:30, அதுக்குள்ள இந்த கூட்டம் முடிக்கலன்னா அவங்களா எழும்பி என்ன செஞ்சிருவாங்க, அவங்களா போயிடுவாங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் பேசுங்க பாஸ்டர், நாளைக்கு கூட வந்துக்கிட்டோம், நாங்கள் நாளைக்கு நாங்கள் கூட்டத்தில் 6:30 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டோம், ஆமாம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு போயிடுவாங்க பாருங்க. ஆனால் அந்த எந்த லிமிட்டுமே இல்லை. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பொழுது யாரும் எழும்பியும் போகவில்லை. ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருந்தது. ஆமென். நான் நினைக்கிறேன் உங்களை போலவே அமைதியாக வசனம் கேட்டிருப்பாங்க போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ அமைதி பாருங்க. ஒரு ஆமைனோ ஒரு அல்லேலூயாவோ சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். பரவாயில்ல, இப்போ நாளைக்கு கூட சொல்லிக்கலாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கூட ஆமேன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஆமேன், அல்லேலூயா. ஏதோ நாங்கள் உங்ககிட்ட கடன் கேட்குற மாதிரி ஒரு ஆமேனை தாங்க, ஒரு ஆமேனை சொல்லுங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்க. ஆமாம், பிரசங்கம் கேட்க கேட்க நமக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்யணும். நாங்கள் சொல்லாமலே அல்லேலூயா ஆமேன்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் உங்களை தொடராருன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்காத பிரசங்கமா, நாங்கள் கேட்காத வெளிப்பாடா, எங்களுக்கு தெரியாததா புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நல்லா கவனிக்கணும். எப்போவுமே பைபிளில் இதைத்தான் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அப்போது இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த ஜனங்கள் ஆவலாய் அவருடைய வசனத்தை கேட்கிறார்கள். கவனிங்க, இப்போ இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஐயோ இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். ஏனென்றால் என் வார்த்தைகளை கேட்க வந்த ஜனங்கள் இப்பொழுது கூட்டம் முடிந்து போக போகிறார்கள், இவர்களுக்கு ஒன்றும் இல்லையே, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே. நன்றை கவனிங்கள். இயேசுவுக்கு தெரியும் அங்கே ஒன்றும் இல்லை என்று இயேசுவுக்கு தெரியும்.
நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எதை அறிந்திருக்கிறார் தெரியுமா? இல்லாததை அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இங்க ஒன்றும் இல்லை. அதனாலதான் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பா இவங்களுக்கெல்லாம் ஏதாயிலும் கொடுத்து அனுப்பணுமே, இவங்களை வெறுமையா அனுப்பக்கூடாது. இப்படி அனுப்பினால் வழியில சோர்ந்து போவார்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமப்பா, ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா சீஷர்கள் இல்லை, ஒன்றுமில்லை. திடீர்னு சொன்னா எங்க போய் நாங்க கொடுப்பது, எப்படி ஏற்பாடு பண்ணுவது? நான் சொல்லுகிறேன், இல்லாததை இயேசு அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனியுங்கள். எது இல்லை, எது இல்லை? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஏதோ ஒன்று உனக்கு இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒன்று உனக்கு இல்லை. எல்லாம் நிறைவாய் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் சில சந்தோஷங்கள் இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. எல்லாம் இருக்கிறது, ஆமென். எது இருக்க வேண்டுமோ அது இல்லை. எது நம்ம வீட்டில் இருக்க வேண்டுமோ அது வீட்டில் இல்லை. எது வாழ்க்கையில இருக்க வேண்டுமோ அது நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இல்லை என்கிறதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். அப்ப ஆண்டவருடைய அற்புதம் என்பது இல்லாததை அறிந்து கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஒருவேளை உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நல்ல வீடு இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, அநேகருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். ஆனா குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்காது, வீட்டுக்குள்ள ஒரு அமைதி இருக்காது, வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. சொல்லுவார்கள், வீட்டை பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கு. வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், கொடுத்து வைத்தவர்கள், ஒரு மாசம் வேலையா, ஒரு மாசம் லீவா, அவ்வளவு சம்பளம் வருதான், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வெளியே பார்ப்பாங்க. ஆனா உள்ளே பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என்ன வாழ்க்கை இது, என்ன குடும்பம் இது என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே வெளிப்புறமான தோற்றத்தில் ஆசீர்வாதத்தை போல, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதை போல காண்பித்து உள்ளான நிலைகளில் இல்லை என்று சொல்லுகிற அந்த இடத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நடக்க போகிறது. அற்புதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க போகிறது. ஏனென்றால் அவர் மட்டுமே நம்மளை அறிந்திருக்கிற ஆண்டவர். அவர் நல்ல மெய்ப்பன், தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். இல்லாததை அறிந்திருக்கிற தேவன், இல்லாததை அறிந்திருக்கிற தேவன். அந்நாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் தனக்கு இல்லை என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறாள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே போகிறாள், புலம்புகிறாள், அழுகிறாள். எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்ற. எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இல்லையே. பல நேரத்தில் நாம் கேட்கிறோம், நான் ஆண்டவரை தேடுகிறேன், நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழுகிறேன், நான் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறேன், ஆனா எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கு இல்லையே. உன் கேள்வி எப்படி இருக்குதா? ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட கேள்விக்குள்ள இருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தருடைய இருதயத்தை களிகூற பண்ண போகிறார். எது இல்லை என்று சொல்லுகிறாயோ அது இருக்கிறதாய் மாறப்போகிறது. எது இல்லை என்று நினைக்கிறாயோ அது இருக்கிறதாய் வரப்போகிறது. ஆண்டவர் யார் தெரியுமா? இல்லாதத இருக்கிறதாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்நாளுக்கு இல்லை என்பதை அவர் அறிந்தார். ஒரு நாள் உன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது, உனக்கு ஒரு அற்புதம் நான் செய்ய போகிறேன். அதனால தான் 2ஆம் அதிகாரத்திலே என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எது இல்லை வாழ்க்கையில, எது இல்லைன்னு நினைக்கிறீங்க, எது இல்லை என்று வேதனைப்படுகிறீர்கள், கர்த்தர் அதை அறிந்து இந்த ராத்திரியிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரட்டும். ஒரு யாபேஸ் தன் தாயாரால் துரத்தப்படுகிறான். பெற்ற தாய் அந்த யாபேசை பார்த்து, நீ பிறந்ததை விட பிறக்காமல இருந்திருக்கலாம், நீ துக்கத்தின் மகன், நீ பிறந்ததில் இருந்தே எனக்கு சமாதானம் இல்லை. தாயினுடைய கற்பத்தில் உருவாகினது முதற்கொண்டே அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. துக்கத்தின் மகன் என்கிற பெயர் வைக்கப்படுகிறது. எல்லா பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியாது. அந்த பிள்ளை வளர 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 அவன் கேட்டிருப்பான் அம்மா பார்த்து, யாபேஸ்னா அர்த்தம் என்னம்மா? அம்மா சொல்லியிருக்கோம், யாபேஸ்னா துக்கத்தின் மகனுப்பா, துக்கத்தின் மகன். அவனுடைய இருதயம் பாரப்படுகிறது. ஏன் இந்த பெயர் எனக்கு வைக்கப்பட்டது? எதற்காக இந்த பெயர் எனக்கு வைக்கப்பட்டது? ஏன் இப்படிப்பட்ட பெயரை வைத்தீர்கள்? அதுக்கு அந்த அம்மா ஒரு வழக்கம் சொல்லியிருக்கோம். இதனால தான் இந்த பெயரை வச்சேன்.
ஒரு நாள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் ஆசீர்வாதமா இல்லையே, அதனால தானே என்னை வெறுக்கிறார்கள், அதனால தானே என்னை துரத்துகிறார்கள். என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறான். எது இல்லை என்று நினைக்கிறாயோ அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நிவர்த்தியாக்கப்படுவது தேவ சமூகம் மட்டும்தான். அந்த அற்புதம் தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் நடக்கிறது. அதனால இவனும் ஜெபம் பண்ணினான். சகைவே, நல்ல வேலை இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது, நல்ல அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கும் ஒன்றும் இல்லை, ஒன்று இல்லை. கவனியுங்கள், எல்லாம் இருக்குங்க, ஆனா ஒண்ணு இல்லை. அவனுக்கு நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல பதவியில் இருக்கிறான், நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறான், எல்லாமே இருக்கு, ஆனா இல்லை, ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு இல்லை. அதனால தான் அவன் இயேசுவை பார்ப்பதற்காக காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு இல்லை என்பதை அறிந்த இயேசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு எது இல்லையோ அது உன் வீட்டுக்கு வருகிறது. என்ன வந்தது? என்ன வந்தது? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ரட்சிப்பு வந்தது. நாளைக்கு இந்த தூரத்தில் இருக்கக்கூடாது, நாளைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வரணும். சரியா? சரி, அப்போ தான் பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ பணம் இருந்தது, பொருள் இருந்தது, ஆமென், நன்மை இருந்தது, எல்லாம் இருக்கு, ஆனால் ரட்சிப்பு இல்லை. இல்லை. இயேசுவை சந்தித்த போது, இயேசுவை பார்த்த பொழுது, இயேசுவின் அருமையை தரிசித்த பொழுது, எப்படியாயிலும் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய பதவியை, பட்டத்தை, எல்லாவற்றையும் அவன் அருமையை உதறி தள்ளிவிட்டு ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான்னா, எது இல்லையோ அதை கொடுக்க இயேசு விரும்பினார். உங்க வாழ்க்கையில எது இல்லைன்னு சொல்றீங்களோ அதை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். நான் அறிந்திருக்கிறேன், எதை இல்லாததை அறிந்து அற்புதம் செய்ய போகிறேன். இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்களுடைய மனதின் நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் இருதயத்தின் நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும், எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த ராத்திரி ஒரு தெய்வீக அற்புதம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் சந்திக்கத்தான் போகிறது. இன்று இரவு ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது. நீண்ட நாளாய் போராடி கொண்டிருந்தவன் காரியத்தில் இன்று ராத்திரி வேளையிலே தேவன் தம்முடைய அற்புத செயல்களை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நடக்கும். சில வீடுகளுக்குள் இருக்கிற சில பிரச்சனைகள், முடிவில்லாத சில பிரச்சனைகள், குடும்ப உறவுகளை உடைக்கிற சில ஆவிகள், சில ஆசீர்வாதத்தை தடுக்கிற சில ஆவிகள், சில நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க கூடாதபடி அவைகளை தடை பண்ணி வைத்திருக்கிற ஆவிகள், ராத்திரிவேளை இந்த ஆவிகள் நிச்சயமாய் விலகி போகும். ஒரு வித்தியாசமான காரியத்தை இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். இல்லாததை அறிந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். என்னை தேவன் அறிந்திருக்கிறார். அவரை போல என்னை அறிந்தவர் யாரும் இல்லை, அவரை போல என்னை புரிந்தவர் யாரும் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அன்றைக்கு ஆகார் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்து தனியாக புறப்பட்டு ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். இப்போ அவளுக்கு என்ன இல்லை தெரியுமா? தண்ணீர் இல்லை. அவன் கொடுத்து அனுப்பினது தீர்ந்து விட்டது, அவன் கொடுத்து அனுப்பினது முடிந்து விட்டது. பிள்ளையின் ஒரு பக்கம் அழுகிறது, அந்த தாய் ஒரு பக்கம் அழுகிறாள். ஐயோ வனாந்தரம், கொடுத்து அனுப்பினவன் என்ன செய்கிறாள் தெரியலையே, என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கல. இவள் அழுகிறாள், வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தாள். யாருக்கு தெரிந்தது? பரலோகத்தின் தேவனுக்கு தெரிந்தது. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்ததே? நீ ஏன் அழுகிறாய்? பல நேரங்களில் அருமையானவர்களே, இந்த உலகம் நம்முடைய சூழ்நிலைகளை புரியாது, ஆனால் நம்முடைய தேவன் சரியாய் நேர்த்தியாய் புரிந்திருக்கிற ஆண்டவர். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன சம்பவித்தது?
ஆமென். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இல்லை என்று சொல்லுகிற இடத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு இல்லையா? குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லையா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆமென் எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. கண்களால் பார்க்குறோம், இதை வைத்து எதையாவது செய்யலாமா, இதை வைத்து முன்னேறிடலாமா, இதை வைத்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்குள்ள போகலாமான்னு நினைக்கிறோம். ஆனால் எப்படி உங்கள் கையை விட்டு போகுதுன்னு தெரியல. பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் இப்படியே நஷ்டத்தின் மேல் நஷ்டம், வாழ்க்கையில இப்படியே சோர்ந்து போன நிலையில இந்த ராத்திரியில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ராத்திரியிலே ஒரு தெய்வீகமான அற்புதம் உங்கள் வீடுகளுக்குள் நடக்க போகிறது. கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். விசுவாசித்தால் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இல்லாததை அறிந்திருக்கிற மெய்ப்பன். இரண்டாவது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை படியுங்கள். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது இந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே. நல்ல மெய்ப்பனுடைய இரண்டாவது குணம், முதலாவது இல்லாததை அறிந்த மெய்ப்பன் என்று சொன்னேன். இப்ப சொல்லுகிறேன், இயலாததை அறிந்த மெய்ப்பன். எல்லாரையும் கூட சொல்லுங்க, இயலாததை அறிந்த மெய்ப்பன். இயலாததை இருக்கு, ஆனா முடியல. நல்ல கவனிங்க. 38 ஆண்டுகள் வியாதி படுக்கை. இயேசு உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் வியாதியஸ்தனாய் இருக்கிறான். எப்படி அவனை பார்க்க முடிகிறது? இத்தனை வருஷம் பார்த்தாச்சு, இத்தனை வருஷம் பார்த்தாச்சு, சுகமாகவே இல்லை. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. பெதஸ்தாங்கிற ஒரு குளம், அது தூதன் வந்து கலக்குவானா, வியாதியஸ்தர்கள் இறங்கினா சுகமாயிரும், இவனை தூக்கி கொண்டு போட்டுருவான், சுகமானா எழும்பி வீட்டுக்கு வரட்டும், செத்து போனா அப்படியே போயிடட்டும், எவ்வளோ நாள் தான் பார்க்க முடியும், எவ்வளோ நாள் தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவனை தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. கவனிங்க, அங்கே அற்புதம் நடக்கிறது உண்மை. தூதன் வரவில்லை என்பதல்ல, தூதன் வருகிறான், குளத்தை கலக்குகிறான், அற்புதங்கள் நடக்கிறது. அநேக வியாதியஸ்தர்கள் இறங்குகிறார்கள், சுகமாக்கப்படுகிறார்கள். ஆனால் இவனுடைய பரிதாபமான நிலைமை தன் கண்களால் பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லையே, இயலாமை. எனக்கு முடியுமானா, எனக்கு முடியுமானா நான் எவ்வளோ அழகாக போயிருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக தவிழ்ந்து கூட நான் போயிருப்பேனே, ஆனால் கொஞ்சம் கூட போகிறதற்கு என்னால் முடியலை. இயலாமையை அறிகிற மெய்ப்பன், இயலாமையை அறிகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே அவனை தேடி வர்றார். எதை பார்த்து? அவனுடைய இயலாமையை பார்த்து. எல்லாருக்கும் குளத்தில் இறங்கி சுகம், ஆனால் இவனுக்கு இயேசு வந்து சுகம். ஹல்லேலூயா. இயேசுநாதர் அவனை பார்த்து கேட்குறாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கேள்விதான். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். ஏன்னா இத்தனை வருஷம் வியாதியாக இருந்துட்டானே, இவனுக்கு உண்மையிலே அந்த எண்ணம் போயிருக்கும், அவன் மனசுக்குள்ளே இருக்காது, போய் சேர்ந்துருவான் ஆண்டவர்கிட்ட, அப்படி கூட நினச்சிருக்கலாம். அவர் கேட்குறாரு, உனக்கு விருப்பம் இருக்காப்பா? அவன் தன் இயலாமையை சொல்லுகிறான். விருப்பம் இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆனால் என்னை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லையே. இயலாமையை அறிந்த மெய்ப்பன், இயலாமையை அறிந்த ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவனை தேடி வருக. நான் சொல்கிறேன், அவனுக்காகவே இயேசு அந்த குளத்தண்டையிலே வந்தார். இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்காக இயேசு இங்கே வந்திருக்கிறார். யாருக்கோ அல்ல, உங்களுக்காகவே. எங்கேயோ இருக்கிற நபருக்காக அல்ல, எங்கேயோ சத்தத்தை கேட்கிறவர்களுக்காக அல்ல, எங்கேயோ உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்காக அல்ல. இங்கே வந்திருக்கீங்க பாருங்க, உங்களுக்காகவே, உங்களுக்காகவே நன்மை செய்யும்படியாகவே இயேசு இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே வந்திருக்கிறார். இயலாமை, என்னால் முடியல ஆண்டவரே, இதை சமாளிக்க முடியல ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாற்ற என்னால் முடியல ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பம் மாற என்னால் முடியல ஆண்டவரே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், என்னால் முடியலப்பா. இயலாமையில் இருக்கிறீர்களா? அநேக விஷயங்களை முயற்சி எடுத்து தோற்று போயிட்டீங்களா? அற்புதம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். அன்றைக்கு பேதுரு தன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ராமுழுவதும் மீன் பிடித்து ஒன்றும் கிடைக்கல. அவன் நல்ல திறமையான மனுஷன்,
நல்ல படகு, நல்ல வலை, எல்லாம் அவனுக்கு நல்ல டேலண்ட்டு. ஒரு தடவை வலையை போட்டான்னா அள்ளிக்கிட்டு வந்துடுவான் போல தெரியுது. ஆனால் அன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல. ராத்திரி முழுவதும் பிரயாசம். அன்றை கவனிங்கள், எல்லாம் இருக்குது, திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆனால் அற்புதம் நடக்கலை. பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், என் திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம் எனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திடும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும் நினைக்கிறோம். அறிவுக்கும் அற்புதத்திற்கு சம்பந்தமே கிடையாதுங்க. அவருடைய கிருபை தான். யார் மேலே தேவனுடைய கிருபை இருக்குதோ, யார் மேலே தேவனுடைய இரக்கம் இருக்கிறதோ, அவர்கள் எந்த நிலையிலும் தேவனுடைய அற்புதங்களை காண்பார்கள். அப்போ ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. வலையை அலசி கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், அவனுடைய இயலாமை அறிந்தே இயேசு வருகிறார். எப்பா போவோம், பா உன் படகுல எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறார். படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் முடிஞ்சோன்னு தான் சொல்கிறாரு, இப்போ ஆழத்தில் கொண்டு போ அப்படிங்கிறாரு. ஆழத்துக்குள்ளே கொண்டு போ. நன்றாய் கவனிங்கள். ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இயலாமை, அனுபவம் இருந்தும், அமேன், திறமை இருந்தும், அறிவு இருந்தும், நல்ல வலை இருந்தும், நல்ல படகு இருந்தும் ஒரு மீனும் கிடைக்கல. அதனால தான் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, இதே இடத்துல தான் ராத்திரி முழுவதும் கிடந்தேன், ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினச்சிருக்கலாம் என் திறமையில் சாதிச்சிருவேன், என் பலத்தில் சாதிச்சு நீ நினச்சிருப்ப. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஆழத்தில் உன் வலையை போடு. இயலாமையை அறிந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரியிலே உங்களுக்காகவே இயேசு இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்காகவே இயேசு தம்முடைய கரத்தை நீட்ட போகிறார். உங்களுக்காகவே அவருடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டுமோ, யார் யாருடைய ஜீவியத்தில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டுமோ, அதை செய்வதற்காக இயேசு இங்கே வந்திருக்கிறார். இயலாமையை அறிந்து அற்புதம் செய்ய போகிறாராம். என்னால் முடியல ஆண்டவரே, என் பிள்ளையை திருத்த என்னால் முடியல. உங்க அட்வைஸ், நீங்க சொல்ற வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள கொண்டு வராது. அவன் திருந்த மாட்டான். ஆனா எப்போ ஆண்டவர் தொடுகிறாரோ, எப்போ தேவனுடைய தொடுதல் வருகிறதோ, அப்போ மாற்றம் வருகிறது. நீங்க நினைக்கலாம், நம்ம சொல்ற அட்வைஸ்னால, நம்ம கொடுக்கிற சில காரியங்களினால அவன் மாறிடுவான்னு. இல்ல, மாறாது. தேவன் ஒரு மனிதனை தொடாத பட்சத்தில் மாற்றங்கள் வருவதில்லை. தேவ ஜனத்தை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல் வீதியிலே நடந்து போகிறான். அவனை மாற்ற முடியாது என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஒரு ஒளி அவனை சந்தித்தது. கீழே விழுந்தான். கேட்டான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? கவனியுங்கள், ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடும் பொழுது மாறுதல்கள் கண்டிப்பா வந்துடும். இயலாமையை அறிந்திருக்கிற மெய்ப்பன். முடியலன்னு சொல்றீங்களா? என்னால் இதை செய்ய முடியாது. 12 ஆண்டுகளாக வியாதிப்பட்டு எல்லா மருத்துவரையும் பார்த்து சற்றேனும் சுகமில்லை, சற்றேனும் அற்புதம் நடக்கலை. அப்படி இயலாமையில் எப்படியாயிலும் இயேசு ஒரு முறை தொட்டா எனக்கு சுகம் உண்டாகும் என்று உள்ள நுழைந்தால் பாருங்கள், இயேசு அதை அறிந்தார். மருத்துவரை பார்த்தும் ஒன்றும் நடக்கலை, வைத்தியரை பார்த்தும் ஒன்றும் நடக்கலை. இயலாமை அறிந்த அற்புதம் செய்கிறவர். ஒரு முறை என்னை சந்திக்க வந்த ஒரு சகோதரி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு ஜெபிக்கும்படியான தேடி வந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள், இதை போல கூட்டங்களுக்கு போகாதவர்கள். அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ போராட்டங்கள். திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு நாள் கூட அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்ததில்லை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், அருமையான தோல்விகள். வாழ்க்கை வெறுத்து விட்டது. அவர்கள் பாருங்கள், தற்கொலை செய்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். அவருடைய வீட்டிற்கு முன்னால் பெரிய ரோடு போகிறது. அந்த வீட்டுக்கு முன்னால் அடிக்கடி பஸ்ஸு, லாரிலாம் வரும். இவங்க பலமுறை அந்த லாரிக்குள்ளே போய் விழுந்து செத்துறணும், இல்லை பஸ்ஸுக்குள்ளே போய் விழுந்து செத்துறணும் முயற்சி எடுப்பாங்களாம். அப்படி முயற்சி எடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அதிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள், அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். பலமுறை தூக்கு போட்டுறணும்னு முயற்சி செய்வார்களாம், ஆனால் முடியாது. சாக வேண்டும் என்று அவருடைய மனதிற்குள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறது. வெறுத்து போன நிலையில் ஒரு நாள் அவர்கள் டிவி பார்க்கறதற்காக அந்த சேனலை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு சேனலாக ரிமோட்டை வச்சு மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. பொண்ணொன்னா போய்கிட்டே இருந்திருக்கிறது. அப்படி வரும்போது நான் பிரசங்கம் பண்ணுகிற நேரம் வந்திருக்கிறது ஒரு சேனலில்.
அப்போ அவங்க நினச்சிருக்காங்க, இவங்க என்னத்தை பேச போகிறாங்கன்னு கொஞ்சம் கேட்போம். இயேசு சுகமாக்குவார், இயேசு தொடுவார்லாம் சொல்லுவாங்களே, ஏதாவது நமக்கு நடக்குமான்னு சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே சொல்லி இருக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, இனி வாழக்கூடாது, இந்த உலகத்தில் தன் வாழ்க்கை முடித்து விட வேண்டும், இதுதான் கடைசி, இன்னால் இனி நிம்மதியாய் இருக்க முடியாது, நிம்மதியாய் வாழ முடியாது, வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அடிக்கடியாய் உனக்குள்ளே ஒரு தற்கொலை ஆவி உனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது. பலமுறை சாக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாய், ஆனால் அந்த சாவு உன்னை தேடி வரவில்லை, அதிலிருந்து நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு ராத்திரியிலே இயேசுவுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தால், உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தால், உன் வாழ்க்கையினுடைய நிலைமை அவர் மாற்றப் போகிறார் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தத்தை கேட்ட உடனே, என்னடா இவர் நம்ம வாழ்க்கையே அப்படியே சொல்கிறாரு, நம்ம தானே இப்படி இருக்கிறோம் அப்படின்னு என்னுடைய நம்பரை எடுத்துட்டு என்னை இவர்கள் தேடி வந்தாங்க பார்க்கறதுக்காக. அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து நான் தொடப்பட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதற்காக நீங்கள் இந்த தவறான முடிவுகள், வாழ வேண்டாம் என்று நீங்கள் நிற்பதற்கான காரணங்கள் என்ன? அவர்கள் சொன்னார்கள், 5 வருடமாய் என் சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதி. அந்த வியாதி என்னன்னா, அப்படியே தலைக்கு மேலே பயங்கர ஹீட்டாக அப்படியே இறங்குமா, ஹீட்டாக இறங்குமா. அது அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்படியே இறங்கி இறங்கி இந்த காது வழியாக புகையாக போகுமா. இந்த புகை போகிறது வேற யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி பாருங்கள், தலைவலி தாங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியாக தூக்கம் இல்லை, பல நாட்கள் தூக்கம் இல்லாத தன்மை, எப்போ இந்த பலவீனம் வரும்னு சொல்ல முடியாது. இப்படி 5 ஆண்டுகளால் இவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த நாகர்கோவிலிலே எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு நான் போய் பார்த்தேன், என்னை தெரியாத டாக்டர்ஸ் கிடையாது, நான் எல்லா டாக்டர்கிட்டும் போய் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு மாற்றம் கூட கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு மருத்துவரை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கிட்ட போனால் அவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு சொல்லிடுவார் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், கையை பிடிச்சி பார்த்துட்டு, ஏன்னா அவர் வந்து 2 இதுக்கு பார்ப்பாராம், ஒன்று நோய்க்கும் பார்ப்பாராம், பேய்க்கும் பார்ப்பாராம். எப்படி படித்தாருன்னு தெரியல பாருங்க. அவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு சொன்னாராம், உங்களுக்கு நோய் இல்லை, உங்களுக்கு பேய் கோளாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு சொன்னாராம், இது போகணும்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் செலவாகும். 20,000 ரூபாய் செலவு பண்ணால் இதில் இருந்து முற்றிலும் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொன்னதுனால இவர்கள் கடன் வாங்கி அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு, அருமையானவர்களே எனக்கு சுகம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அவர் என்னமோ செய்து கொடுத்தாராம், அதை வாங்கிட்டு வந்தாங்களாம். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. 3 நாளையில் உங்களுக்கு இந்த வியாதி சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. எங்கேயோ போயிரும்னாரு. 3 நாள் பார்த்தேன், ஒரு வியாதியும் போகல. 4வது நாள் 5வது நாள் மறுபடியும் அந்த டாக்டரை சந்திக்க போனேன். சொன்னாங்க, அவர் ஊருக்கு போயிட்டார், என்னை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பணமும் இழந்து விட்டேன், வியாதியும் சுகமாகவில்லை. இப்படி வாழ்க்கையில ஒடிந்து போன நிலைமையிலே தான் உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டேன். எனக்காக ஜெபிக்க வேண்டும். நான் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கலாம். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொன்ன பொழுது ரொம்ப சங்கடமாக இருந்தது. வாலிப வயசு. அருமையானவர்களே, என்ன செய்வது? ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது இந்த வியாதி, இந்த பலவீனம் இவர்களுக்கு எப்படி வந்தது என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அவர்கள் ஒரு காரியம் எனக்கு சொல்லவில்லை, தங்களுடைய பலவீனத்தை மட்டும் சொன்னார்கள். நான் சொன்னேன், 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் புதிதாக ஒரு வீட்டிற்கு குடியேற போயிருக்கிறீங்க. அந்த வீட்டுக்கு போனதில் இருந்து இந்த பிரச்சனை உங்களை சந்தித்திருக்கிறது. உங்களை பார்த்து அநேகர் சொன்னார்கள், புதிதாக திருமணமாகி இந்த வீட்டில் வந்து குடியிருக்கீங்களே, இது யாரும் குடியிருக்க முடியாத வீடு அல்லவா, இந்த வீட்டுக்குள்ளே விபச்சாரம் நடந்தது, அநேக தற்கொலை இங்கே நடந்தது, எந்த மனிதனும் அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது, நீங்கள் இங்கே வந்து இப்போ குடியிருக்கிறீர்களே என்று சொன்னார்கள். ஐயா, நான் சொன்னேன், கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். அன்றையில் இருந்து நீங்கள் சந்தித்த இந்த பலவீனம், எத்தனையோ சூழ்நிலைகளை சந்தித்தும் உங்களுக்கு மாற்றமே வரவில்லை, உண்மைதானா? அவர்கள் சொன்னார்கள், ஆம். 5 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு கல்யாணமாகி நான் கேரளாவுக்கு என் கணவர் வேலை செய்கிற இடத்துக்கு நான் போனேன். இதுதான் சம்பவித்தது. நான் அவரிடத்தில் சொன்னேன், இதை மாற்ற ஒரு சக்தியாலும் முடியாது, இயேசுவின் வல்லமையினால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எல்லா இடமும் போய் தோற்று போய் இருக்கலாம், உன் இயலாமையை அறிந்து இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அந்த சகோதரிக்காக ஜெபித்து, அந்த சகோதரிக்கு விடுதலைக்காக ஜெபித்து அனுப்பின பொழுதுகள் சொன்னார்கள், அடுத்த நாள், ஐயா எத்தனையோ நாளைக்கு பிற்பாடு சாப்பிட்டுருக்கிறேன், எத்தனையோ நாளைக்கு பிற்பாடு நன்றாக தூங்கி இருக்கிறேன், எவ்வளவு பெரிய அற்புதம் எனக்கு நடந்திருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பிரயாசப்பட்டு தோற்று போயிட்டீங்களா?
பிரயாசப்பட்டு தோல்வியை சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் இயலாமை, ஐயோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, இனிமே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு அற்புதம் செய்கிற இயேசுவின் கரம் இன்று ராத்திரி வேளையில் உங்களை தொட போகிறது. ஹல்லேலூயா. உன் இயலாமை. கடன்பட்ட ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஐயா நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன். அவள் இயலாமையை சொல்லுகிறாள், என்னால் முடியாது. கடன் வாங்கினவர்கள் என் பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போக தயாராயிருக்கிறார்கள். என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் ஒன்றுமே இல்லை, கொடுப்பதற்கான வழி இல்லை. அவளுடைய இயலாமை. தீர்க்கதரிசி அறிந்து சொல்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். அவர் அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ போய் அருகாமையில் இருக்கிறவரிடத்தில் காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. இந்த அறை வீட்டுக்குள்ளே உள்ள போய் பாத்திரத்தை உள்ளே வச்சிருங்க, யாரையும் உள்ள விடாதீங்க, கதவை பூட்டி கொள்ளுங்கள், இந்த எண்ணெயை காலியான பாத்திரத்தில் ஊற்றுங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் எல்லா பாத்திரமும் நிரம்பிக்கிட்டே இருக்கும். பாத்திரம் இல்லை என்று சொன்ன பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கொண்டு போய் கடனை அடைத்து சமாதானமாய் இரு. அவளுடைய இயலாமையில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். மனுஷனுக்கு இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். ஒரு கூட்டத்தில் ஜெபிக்க 10 பேர் வந்தாங்கன்னா 8 பேர் எதுக்கு தான் சொல்கிறாங்க? கடன் பிரச்சனையாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனையாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயலாமை. ஒருவேளை வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, சூழ்நிலை எதிராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்கன்னா ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குவார். எங்கேயோ இருந்தல்ல, உங்களிடத்தில் இருந்தே அந்த அற்புதம் நடக்கும். உங்களுக்குள் இருந்தே அந்த அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டிலேயே அந்த அற்புதம் நடக்கும். இயலாத நிலையில் இருக்கிற உனக்கு இந்த ராத்திரியிலே இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னுடைய இல்லாமையை அறிந்தவர் மட்டுமல்ல, இயலாமையையும் அறிந்த கர்த்தர். யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ, யாருக்கு என்னென்ன காரியங்கள் அற்புதங்கள் நடக்கணுமோ, யாருக்கு என்னென்ன விதங்களில் தேவனுடைய கிருபை வெளிப்படுத்தப்படணுமோ, இன்றைக்கு தேவன் அதை செய்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சில நபரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திட்டமாய் இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். ஆமென். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஓஹோ, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். கைத்தட்டி பாடுவோம். ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் கைத்தட்டி பாடினா எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? உங்ககிட்ட ஆக்ஷன் இருக்கு, கைத்தட்டுற மாதிரி, ஆனால் சத்தம் இல்லை. ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது?
ஓசை உள்ள கைத்தாளம். இப்படி 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 தடவுறீங்க, என்னமோ இப்படி இப்படி பண்ணுறீங்க, சத்தமே வர மாட்டேங்குது. இவ்வளோ பேர் கைத்தட்டி பாடினா எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? ஆமென். அவர் சகலமும் படைத்தவர். அல்லேலூயா சொல்லுங்க. பாடலாமா? ஆமென். ஆராதிக்கிறோ, அன்பு செய்கின்றோ, ஓ உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. தேங்க்யூ லார்ட். சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஓஹோ மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோ அன்பு, தேங்க்யூ லார்ட். உம்மை ஆராதிக்கின்றோ, பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஓஹோ ஆவியானவரே சொல்லுங்க. ஆமே ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஹல்லேலூயா. மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். இல்லை என்பதை அறிந்து அற்புதம் செய்கிறவர், இயலாமையை அறிந்து அற்புதம் செய்கிறவர். மூன்றாவது ஒரு காரியம், 1 சாமுவேல் 30 அதிகாரம் அதன் 19 வசனத்தை படிக்கலாம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். மூன்றாவது, எதை அறிந்திருக்கிறவர்? இழந்ததை அறிந்து அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. இழந்ததை அறிந்து அற்புதம் செய்கிறவர். தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அப்படின்னா அவன் வாழ்க்கையில ஒரு இழப்பு இருந்திருக்கிறது. சத்துருக்கள் அவனுக்கு உண்டானவைகளை கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், சிறைப்படுத்தி வைக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறேனே, எனக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்ய மாட்டீரா? தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நீ போ, நீ ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொள்வாய். இழந்ததை தேவன் நமக்கு திரும்பவும் கொடுக்க அறிந்திருக்கிறவர். இழந்து நிற்கிறான். நான் சொல்லுகிறேன், எதை இழந்திருக்கிறீர்கள்? எதை இழந்து நிற்கிறீர்கள்? ராத்திரி வேளையிலே அற்புதம் என்பது ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நடக்க போகிறது. இழந்துட்டேன். லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் 3 சம்பவங்கள், இழந்து போன 3 சம்பவங்கள் எழுதியிருக்கிறது. ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒரு ஆட்டை இழந்தான். ஆட்டை இழந்த மெய்ப்பன். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் 1 காணாமல் போனது. இழந்து விட்டாள். காணாமல் போன இழந்த வெள்ளிக்காசு. மூன்றாவது, தகப்பன் தன் பிள்ளையை இழந்து நிற்கிறான், இளைய குமாரன். ஒரே அதிகாரத்தில் இந்த 3 சம்பவங்கள் இருக்கும். எல்லாமே இழப்பு தான். ஆடு காணாமல் போனது இழப்பு தான். வெள்ளிக்காசு காணாமல் போனது இழப்பு தான். இளையகுமாரன் தன் வீட்டை விட்டு காணாமல் போனது, ஓடி போனதும் இழப்பு தான். இழப்பு தான். இந்த 3 சம்பவங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் முயற்சி செய்கிறார்கள்.
வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆடு காணாமல் போயிட்டு அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடாமல் இருப்பாரா? அதை கண்டுபிடிச்சா தான் மகிழ்ச்சி. அதை கண்டுபிடிச்சா பரவாயில்ல, 99 இருக்கு, இந்த ஒன்று இருக்கட்டும், போனா போட்டும் அப்படின்னு நினைக்கலையாம். அது எப்படியாவது திரும்ப வரணும்னு முயற்சி செய்தார். 10 வெள்ளிக்காசு ஒன்று தானே போச்சு, போகட்டும். இல்லை, அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஸ்தோத்திரம் தேடி கண்டுபிடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய வீட்டில் எப்போ வீடு பெருக்கப்படுகிறது தெரியுமா? ஏதாவது பொருள் காணாமல் போனால். ஒரு கம்மல் காணாமல் போயிட்டுன்னா அன்னைக்கு தான் வீடு முழுதும் என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே தான் விழுந்திருக்கும், இங்கே தான் இருக்கும் அப்படின்னு அருமையானவர்களே இருக்கும். இவள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவள் முயற்சியிலே சோர்ந்து போகவில்லை. அதுபோல இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு தூர தேசத்திற்கு போய் நண்பர்களோடு உல்லாசமாய் இருந்து மகிழ்ச்சியாய் இருந்து கடைசியில் எல்லாராலும் கைவிடப்பட்டு நிற்கிறான். தகப்பனுக்கு அது ஒரு இழப்பு தான். தகப்பனுக்கு என் பிள்ளை என் கையை விட்டு போய்விட்டானே, என் வீட்டை விட்டு போய்விட்டானே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தோடு இருக்கிறார். இழப்பு. தேவன் இழந்ததை திரும்பவும் கொடுக்க அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இழந்ததை, எதை இழந்து நிற்கிறீங்க? எதை இழந்து நிற்கிறீங்க? அது திரும்ப கிடைக்குமா? அது திரும்ப வருமா? அதை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தோமே, ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தோமே, இன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து நிற்கிறோமே, யார் எங்களை தூக்கி விடுவார், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு கேள்வியோடு நிற்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரியில் நீ இழந்து போனதையும் திரும்ப கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை ஆவிக்குரிய நிலைகளிலே தேவனோடு உள்ள உறவை இழந்திருக்கலாம். இன்னைக்கு சபை ஜெபத்தை இழந்து நிற்கிறது, சபை அர்ப்பணிப்பு இழந்து நிற்கிறது, சபை அபிஷேகத்தை இழந்து நிற்கிறது, சபை தரிசனத்தை இழந்திருக்கிறது. இது 19வது கன்வென்ஷன் என்று சொன்னார்கள். இதற்கு முன்பு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில், ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் இருந்த தரிசனம் இன்றைக்கு சபைக்கு உண்டா? அன்றைக்கு இருந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு உண்டா? அன்றைக்கு இருந்த ஜபம் இன்றைக்கு உண்டா? அன்றைக்கு இருந்த விசுவாசம் உண்டா? அன்றைக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம் என்ன வந்தாலும் பரவாயில்லை, இரத்த சாட்சியா கூட மறிக்கலாம், இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் நிற்பேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இல்லையே? சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கர்த்தர் விட்டு விலகிட்டாங்களே, பிரச்சனை வந்தபோது கர்த்தர் விட்டு விலகிட்டாங்களே, தேவனோடு உள்ள உறவை இழந்துட்டாங்களே, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்துட்டாங்களே. இன்னைக்கு சொல்கிறேன், மீண்டும் கர்த்தர் இழந்து போன அந்த ஐக்கியத்தை, இழந்து போன அந்த உறவை, இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து போன தரிசனத்தை, இழந்து போன ஜெபாவிய மறுபடியும் கர்த்தர் ஜனத்திற்கும் சபைக்கும் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் ஜபம், எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர் தான். அன்றைக்கு இருந்த பக்தி வைராக்கியம் என்ன, அன்றைக்கு இருந்த விசுவாசம் என்ன, அன்றைக்கு இருந்த சூழ்நிலை என்ன, இன்னைக்கு எல்லாம் பாருங்க, எல்லாம் போயிட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், இழந்ததையும் நான் திரும்ப கொடுக்க போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன்னோடு பேசின நாட்கள் உண்டல்லவா? கர்த்தர் உன்னோடு இடைப்பட்ட நாட்கள் உண்டல்லவா? உனக்கு தரிசனம் கொடுத்த நாட்கள் உண்டல்லவா? உனக்கு வெளிப்பாடுகள் கொடுத்த நாட்கள் உண்டல்லவா? நடக்க போகிற அநேக காரியத்தை கர்த்தர் முன்கூட்டியே உனக்கு சொல்லி எச்சரித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு எதுவுமே இல்லையே. அப்படிப்பட்ட வரங்களை இழந்துட்டோமே, கிருபை இழந்துட்டோமே, அபிஷேகத்தை இழந்துட்டோமே, எல்லாவற்றையும் நம்ம இழந்து ஒரு பார்வையாளராக வந்து போகிறோமே. ஐயோ, நான் எதையுமே ஃபீல் பண்ண முடியல, பிரசன்னத்தை உணர முடியல, வல்லமையை உணர முடியல, தேவனுடைய அன்பை நான் பார்க்க முடியல. ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப நான் இல்ல. ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரோடு நெருங்க கூடாதபடி, தேவனை பின்பற்ற கூடாதபடி, தேவனுக்கு பிரியமாய் நடக்க கூடாதபடி உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறாராம். மறுபடியும் அதை சரிப்படுத்த ஆவியானவர் இடைப்படுகிறாராம். நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ யார் என்று எனக்கு தெரியாது, உன் பெயர் என்ன என்று எனக்கு தெரியாது, உன் பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியாது, உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் அழைத்த ஆண்டவருக்கு தெரியும். அவர் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், அவன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். இரவெல்லாம் உட்கார்ந்து அழுகிறாயே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கிறது, நாங்கள் எந்த தீமையும் செய்யவில்லையே, நாங்கள் எந்த துரோகமும் செய்யவில்லையே, எங்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி நடக்கிறது? இதுதானே உனக்கு கேள்வி.
இதுதானே உன் கேள்வி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, ஐயோ கெடுதல் செய்கிறவர் நல்லா இருக்கிறாங்க, கர்த்தருக்கு உண்மையா வாழ்கிற நான் தானே, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிற நான் தானே, இவ்வளவு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்கிறது அல்லவா? அதை அவர் மட்டுமே அறிகிற ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு அறிந்து அற்புதங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறாராம். அற்புதங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறாராம். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். நம் ஆண்டவர் இல்லை என்பதை அறிந்து அற்புதம் செய்கிறவர், இயலாமையை அறிந்து அற்புதம் செய்கிறவர், இழந்ததை அறிந்து அற்புதம் செய்கிறவர். நீ எதையும் இழந்து போக கர்த்தர் விடமாட்டார். எந்த காரியத்தை இழந்து நிற்க கர்த்தர் விடமாட்டார். சில ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். இந்த கூட்டத்துக்கு பின்னால் சில அசைவுகள் அதில் வரப்போகிறது, சில மாற்றங்கள் அதில் வரப்போகிறது. ஆமென். சில காரியங்கள் அதில் நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்திருக்கலாம், இதற்காக நான் இனி போராடுவதில்லை, இதற்காக நான் ஜெபிப்பதில்லை, இதற்காக எந்த காரியத்தை நான் முன்னெடுப்பதில்லை, நடக்கிறது போல நடக்கட்டும் என்று சொல்லுகிறாயே. இல்லை, இந்த ஜெபத்துக்கு பின்னால் ஒரு அசைவு உண்டாகும். இந்த ஜெபத்துக்கு பின்னால் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த ஜெபத்துக்கு பின்னால் ஒரு விடுதலை உண்டாகும். இயேசு அதை செய்ய விரும்புகிறார். நியாயமாய் நீ அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க. உன் கையிலே இருந்த சில ஆசீர்வாதங்கள் இன்னொருத்தர் கையிலே இருக்கிறது. திரும்ப வருமா? வரும். கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவருடைய முகத்தை தரிசித்து பாருங்க. எந்த நிலையில் இருந்தாலும் அற்புதங்கள் செய்ய ஆண்டவராலே முடியும். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். சில நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏதோ ஒரு கூட்டம் வருடந்தோறும் நடத்திவிட்டு போகிறதற்கு அல்ல, ஏதோ ஒரு கூட்டத்தை செலவு செய்து நடத்திவிட்டு போகிறதற்கு அல்ல. அதற்கு கர்த்தர் இதை நியமிக்கவில்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எதையோ ஒன்றை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய அற்புத செயல்கள் இந்த ராத்திரி வேளை நடக்க போகிறது. தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது. சில வியாதிகள் உன் இருதயத்தை, சில பலவீனங்கள் உன் இருதயத்தை உடைத்து விட்டது. எனக்கு எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ, எது வரக்கூடாது என்று நினைத்தேனோ, அதுவே என் வாழ்க்கையில் வந்து விட்டது. அதுவே என் குடும்பத்தை சந்தித்து விட்டது. என் பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லித்தான் நான் நினைச்சேன். என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நினைச்சுதான் நினைச்சேன். இல்லையே, எதையோ நினைத்து எப்படியோ இருப்பாள் என்று நினைத்துத்தான் நான் அவளை திருமணம் பண்ணி கொடுத்தேன். வெளியே சொல்ல முடியல, அவளுடைய பிரச்சனை வெளியே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாயோ, என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறாயோ, உனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் இதோ இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிறார். நீ நினைக்கிறபடி இல்லை, உன் நினைவுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இந்த ராத்திரி வேளையில நடக்க போகிறது. நடக்க போகிறது. ஜெபிக்க போகிறோம். நடக்க போகிறது. கூப்பிடுங்க. ஆமென். இழந்ததை திரும்ப கேளுங்க. இயலாததை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இல்லை என்கிறத ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த ராத்திரி ஒரு தெய்வீக அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்தில நடக்கட்டும். இப்பொழுது ஜெபிக்க அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று ராத்திரி இது தோல்வியின் நாள் அல்ல, தோல்வியின் நேரமும் அல்ல. இது உனக்கு ஒரு வெற்றியின் நாள். மறுபடியும் நீ கட்டப்படுவாய் சகோதரியே. உடைக்கப்பட்ட நிலையிலே நிற்கிற, உடைந்து போன சூழ்நிலை நிற்கிற உன் வாழ்க்கையை திரும்பவும் தேவன் கட்டப்போகிறார். உனக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது.
எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? இதை சரிப்படுத்த வாய்ப்பில்லை நினைக்கிறாயா? இப்பொழுதே தேவனுடைய அசாதாரணமான வல்லமை இறங்கி வருகிறது. இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வருகிறது. இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ள போறீங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உன் நாட்களை வெற்றியின் நாட்களாய், இந்த ராத்திரி உனக்கு ஒரு ஜெயத்தின் நாட்களாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆக மகிழ்வோ. பாடுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓஹோ, தோல்வி இல்லை. சொல்லுங்க, தோல்வி இல்ல, வெற்றி பவானி. ஆமேன், ஆமேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவானி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிதே, இன்று ஆக மகிழ்வோ, ஆர்க்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று ஆக மகிழ்வோ. நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. ஓ, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. பாடுங்க பார்க்கலாம். அப்படியே பிரசன்னம், அப்படியே வல்லமை இப்பொழுதே இந்த ஜெப வேளையில அக்கினியாய், வல்லமையாய், அல்லேலூயா பாடிக்கொண்டே இருங்கள். விடுதலை உண்டாகிறது. சில மேல இருக்கிற கட்டு உடைக்கப்படுது. எல்லா கட்டுகளை உடைக்கிற வல்லமை, அந்தகார கட்டுகளை உடைக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க சிலருக்குள்ள போராடுகிற ஆவிகள், வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற ஆவிகள், கட்டப்பட்டிருக்கிற நிலைகள் இப்பொழுதே மாறுவதாக. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. வல்லமை சிலர் மேலே தேவ வல்லமை அபரிதமா இறங்கி வருகிறது. கட்டவிழ்க்கிறேன். கட்டப்பட்ட ஆவிகள், கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் வெளியேறிய இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. சொல்லுங்க, அல்லேலூயா. வெற்றி உண்டு. நீ இழந்தது திரும்ப வரும். இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தரிசனம், இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன அர்ப்பணிப்பு திரும்பவும் சபைக்கு வரட்டும். தேவ ஜனத்திற்கு வரட்டும். எஸ், ஹல்லேலூயா. இயலாமை, என்னால முடியலையே. இயேசு அற்புதங்களை செய்யும்படி விரும்புகிறார். இல்லை, எனக்கு இல்லையே. இயேசு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்து அற்புதம் செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.